ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம்ஐஎஸ் பற்றி தான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ் ஸ்கீம்னா என்ன, அதில் யார் யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து எப்படி நாம் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு அடுத்து போட போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அண்ட் ஒன் மோர் திங், லாஸ்ட் வீடியோவுக்கு எனக்கு ரொம்ப 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 பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அது வந்து வார்த்தையில் சொல்லவே முடியல. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க இன்றைக்கான வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்லலாம் ஒரு எஃப்டி போடுறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இதை யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கையில் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் கிடைக்கிறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதிலேருந்து மந்த்லி ஒரு வருமானம், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது பேங்க்கை கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமாக வட்டி தராங்க. எவ்வளோ தராங்கன்னா 7.4% வந்து நமக்கு வட்டி கொடுக்குறாங்க. இதோட பீரியட் ஆஃப் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 years. மெச்சூரிட்டி பீரியட் வந்து 5 years. நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 5 years வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடாது. 5 yearsக்கு அப்புறமும் நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினச்சோன்னா நியூவாக மறுபடியும் எம்ஐ ஸ்கீமோட இது வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து டேக்ஸ் ரிடம்ஷன்லாம் கிடையாது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 to 50,000 இதுக்கு மேலே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து டிடெக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் 15G கொடுத்து நம்ம வந்து இந்த டிடிஎஸ் வந்து டிடெக்ட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சீனியர் சிட்டிசன்னா 15H வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுக்குறப்போ நமக்கு வந்து லிமிட்குள்ளே நமக்கு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேக்ஸ் வந்து டிடெக்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் தான், அதாவது 18 years இருக்காங்களா, அவங்க வந்து இண்டிவிஜுவலாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ மைனராக இருக்காங்க அப்படின்னா பிலோ 10 years இருந்தால் கார்டியனோட நேமில் வந்து அதை ஆரம்பிச்சிக்கணும். இதே மைனர் வந்து அபோவ் 10 years இருந்தாங்கன்னா அவங்களோட ஓன் நேம்லேயே வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா சிங்கிள் அக்கௌண்ட், அதாவது இண்டிவிஜுவலாக வேணும்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வரப்போ அப் டு வந்து ஒரு 3 adults இருக்கிற மாதிரி தான் அதை க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்கள் பேர்லேயே எடுத்துக்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கிற ஒரு 2-3 பேர் சேர்ந்து போட்டுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 1 அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். அதாவது இதில் வந்து ஒரு அமௌண்ட் லிமிட் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இப்போ ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 லட்சத்தை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கூட நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். பட் அவங்க கொடுத்த அந்த லிமிட்டட் அமௌண்ட்டை தாண்டி நம்ம வந்து இதில் சேர்த்து வைக்க முடியாது. ஸோ சிங்கிள் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். டெபாசிட் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அதாவது மினிமம் வந்து 1000 rupees நம்ம வந்து இதில் பே பண்ணோம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 1000 வந்து அதாவது 2000, 5000, 10,000 இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் 1000 rupees மல்டிபிள்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 9 lakh தாண்டி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இதோட மேக்ஸிமம் லிமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 9 lakh தான். சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 9 lakh டேரெக்டாக ஒரே அக்கௌண்ட்டில் 9 lakh போட்டுக்கிறதுனால போட்டுக்கலாம். இல்லை 2-3 அக்கௌண்ட்டாக பிரிச்சுட்டு 4 lakh 5 lakh இந்த மாதிரி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். பட் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 lakh தான் சிங்கிள் அக்கௌண்ட்க்கு ஒரு பர்சனோட நேமில் எடுக்கிறப்போ. அதே ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி போடுறீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எலிஜிபிள் இருக்குது லிமிட்டு. ஸோ சிங்கிள் அக்கௌண்ட்டில் 9 lakh வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் 15 lakh வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம்.
அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் முன்னாடியே நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது வந்து 5 இயர்ஸ். நம்ம 5 இயர்ஸும் நமக்கு மந்த்லி இன்கம் கிடைக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமா கிடைக்காது. ஸோ மந்த்லி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து 1 இயர்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணது 0 to 1 இயர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணால் 2% பெனால்ட்டி கட்டணும். இதே இது 3 to 5 இயர்ஸ்க்கு உள்ளே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 1% பெனால்ட்டி கட்டணும். 5 இயர்ஸ் மேலேனா நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி மெச்சூர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வேணுன்னா நியூவாக வந்து இன்னொரு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். நான் வந்து ரஃப்பாக இங்கே அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து பேசிக்காக உங்களுக்கு அந்த 7.4%க்கு நீங்கள் வந்து ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 1 lakh பல்காக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4%. ஸோ 1 lakhக்கு உங்களுக்கு மந்த்லி 617 ரூபா வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு 3083 ரூபா உங்களுக்கு வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து மந்த்லி 9250 rupees வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கையில் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்படியும் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். எம்ஐஎஸ்னால் என்ன, அதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, நம்ம எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் கிடைக்கிற இந்த அமௌண்ட்டை வச்சு நாம் எப்படி ஆர்டியில் ஜென்ரேட் பண்ணலாம், இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைனா வந்து இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். ஸோ இதுக்கப்புறமா வரப்போகிற வீடியோவையும் நீங்கள் நல்லா பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேங்க்கில் போட்டால் எந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும் ஆர்டி, அதே இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் எந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற 2 மெத்தட்லையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இதுக்கு அடுத்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. See you.